அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே அவர் நித்திய பூயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய பூயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை காருண்யத்தாலே நம்மை இழுத்து கொண்ட அநாதி தேவனை மகிமைப்படுத்தி இந்த வருடத்தின் இறுதியில் இந்த டிசம்பர் மாதத்திலே என்னை கண் விழிக்க பண்ணின அவருடைய காருண்யத்தை சொல்லி அவரை உயர்த்துவோம். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாத்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அவர் நித்திய பூயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. ஆடுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் மரண பரியந்தம் அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய பூயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தாவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் அநாதி தேவன் அவர் நித்திய பூயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த ஓ
பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை. அநாதி தேவன் அவர், நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கிறார், அவருடைய வளங்கள் என்னை நிரப்பும், அவர் என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எப்படி நடத்துகிறாராம்? மரண பரியந்தம் நடத்துகிறாராம். ஒரு விசை கூட என்னை விட்டு விலகாத ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் இந்த டிசம்பர் மாதத்துல என் கூட வர்றது எத்தனை பேர் அதை பாக்கியமா கருதுறீங்க? இந்த டிசம்பர் மாதத்தின் விசேஷம் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் என்னை கைவிட்டுற போறாரா அப்படின்னு நினைக்கணும். என்னை நடத்த அவர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து அவர் என்னை நடத்துவார். அவருடைய காரணத்தினாலே நம்ம இழுத்து கொண்ட தேவனை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் எல்லாரும் உயர்த்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் என்று சொல்லி உயர்த்துவோம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். எஸ் ஜீசஸ். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாரும் உயர்த்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர்
பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா. சொல்லுங்க, எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா. ஓ அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஒரு இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் ஸ்தோத்திர பலிகள் உமக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே வெற்றி தருமே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா ஓ என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆர்ப்பரித்து உங்களுக்கு தான் ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தை பார்க்க செய்த எங்கள் கர்த்தாவே உங்களுக்கு. ஓ அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா ஓ சுகம் தரும் தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா அப்பா. உங்களுக்கு தான் சொல்லுவோம், அப்பா அப்பா. ஒருவருக்கே அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் பலிகளை ஏறெடுக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். எங்கள் பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நாமங்கள் கொண்ட ஒரே தெய்வமே, அந்தந்த நாமத்தை எங்களுக்கு எதற்கு கொடுத்திருக்கிறேன்? இந்தந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. எல் ஷடாய், அந்த நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம், எல்லாவற்றிலும் வல்லமையுள்ள தேவன். எபினேசர், எனக்கு உதவி செய்த கர்த்தர். யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருப்பவர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். யெகோவா நிசி, எனக்கு வெற்றி தருகிறவர். ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த நாமங்களை எனக்கு தந்திருக்கிறாரே, எதற்காக அதை பயன்படுத்த, அதை சொல்ல, என் வாழ்க்கைக்கு உண்டானதை நான் பிடித்து கொள்ள. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் இந்த வருடத்தின் இறுதியில் நிற்கும் போது நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இந்த நாமங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே எங்களுக்கு இப்ப தேவைப்படுகிற இந்த நாமத்தை நாங்கள் சொல்லி உயர்த்தின ஆண்டவரே, இப்ப எங்களுக்கு தேவைப்படுகிற நாமம் என்ன என்று நாங்கள் யோசித்து அந்த நாமத்தை சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒருவருமே இல்லையப்பா. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காக நீர் பலியாகி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே, எல்லாவற்றையும் நினைக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இப்பட்ட எண்ணத்தோடு கர்த்தரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்க்கை ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தானே எங்கள் ஆதாரமே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் எங்கள் கரம் பிடித்து நடத்துகிறவரே, எங்கள் கரத்தை நீர் பிடித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய், ஓ சர்வ வல்லவரே, ஆராதிப்பேன் இயேசுவா, ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவா. மருத்துவரை உயர்த்துவோம். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை நீரே வந்து மறுவாழ்வு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஓ
தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உயர்த்துவோம் எல் ஷடாய். ஷகதனரபா. எங்கள் சர்வ வல்லவரே. ஓ இயேசுவா, ஆராதிப்பேன் எல் ஷடாய். ஓ எஸ், உம்மையே ஆராதிப்போம். ஆராதிப்பேன் இயேசுவா, ஆராதிப்பேன் எல் ஷடாய். ஆராதிப்பேன் எல்லோரி. ஆராதனைக்குரியவரே, பரிசுத்த தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லோரிம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். ஓ சர்வ வல்லவரே, உம்மைத்தான் எங்க வாழ்க்கையில ஆதாரமாய் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் 11 மாதம் வீணாய் போயிருக்கும். நீர் எங்களுக்கு ஆதாரமா, எங்களோடு கூட நீர் வருகிறீர். சர்வ வல்லவராய் நாங்கள் உயர்த்துகிற இந்த நாமம் எங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பக்கபலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. எந்த பாதுகாப்பும் எங்களை இப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உம்முடைய நன்மைக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. சிலருக்கு சில விஷயங்களை செய்யாம இருக்கவே முடியாது. உலக மனுஷன் அப்படிதான். ஆனா ஆண்டவர் எப்படி அவர் இருக்கிறார்னா, அவரால் நன்மை செய்யாம நமக்கு இருக்கவே முடியாது. எப்பவுமே அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் அதுதான் நம்ம நினைக்கிறோம். இத்தனை நாமங்கள் அவருக்கு உண்டு. அவர் சர்வ வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? என் வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறாரா? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க, ஆண்டவரே நீர் தான் எங்க வாழ்க்கையின் ஆதாரம். நாங்கள் உண்மை தான் நம்பி இருக்கிறோம். நாங்கள் உண்மை தான் சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுய பலத்தை நாங்கள் எங்களால் சார முடியவில்லை. எங்க சுய பலத்தினாலே ஒன்றும் முடியாதப்பா. உம்மால் தான் எங்களால் எல்லாம் செய்ய முடியும். எங்களுக்கு வருகிற சோதனைகள், எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடுமானால் எங்களுக்கு ஆதாரமா எங்கள் இயேசு எங்களோடு கூட நீர் இருந்து எங்கள் கரம் பிடித்து நீர் நடத்துகிறது மாத்திரமே தவிர வேற ஒன்றையும் நாங்கள் சொல்ல முடியாத ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலையில எங்களை நடத்தி இந்த மாதத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தாலும் போதாது ஆண்டவரே. அவ்வளோ காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் வைத்து எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துகிற உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் கேட்க ஆண்டவரே, அதை சொல்லி சொல்லி நாங்கள் மகிழ, அதிலே சந்தோஷப்பட, அதிலே அகமகிழ. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், இந்த வார்த்தை எனக்குரியது என்று அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருக்கு மகிமை வருவதற்காக நம்மை நடத்துகிறாராம். இந்த வசனத்தை கவனிங்கள். தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை, உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துவாராம். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த கடைசி மாதம் நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அவருடைய நாமத்திற்கு மகிமை வரும்படியாய் உங்களை என்னையும் அவர் நடத்துவேன் என்று இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். அதை கவனிங்கள்.
கொண்டிருக்கிறேன், ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்லுகிற கூட்டம் நாம் கிடையாது. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். அப்படி இல்லை, அந்த கூட்டம் இல்லை. என்னை கர்த்தரே நடத்தினார், அதனால் அவர் நாமம் எவ்வளவாய் மகிமைப்பட்டிருக்கிறது என்று இந்த வருட கடைசியிலே நாம் சொல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை என்னை நடத்துவதினால் அவர் மகிமைப்படுகிறாராம், அவருக்கு கீர்த்தி உண்டாகிறதாம். அதை தான் இப்பொழுது வாசித்து இதற்கு அடையாளமாய் இருக்கிற இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள், அடையாளமாய் சொல்லப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்திலே எப்படி ஆரம்பிக்கிறதை பாருங்கள். ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை இந்த வசனத்திலே வருவதை நீங்கள் கவனியுங்கள். ஆவியானவர் அப்பனா இந்த மாதம் ஆண்டவரே உங்களை என்னை நடத்த போகிறார். நீங்க அடுத்தது சொல்லுங்க, முடிங்க. இந்த ஒரு வசனத்தில் 2 காரியம் வருகிறது. ஆண்டவரே நம்மை நடத்த போகிறார், சத்த வரட்டும். ஆவியானவரே நம்மை நடத்த போகிறார். இந்த வசனத்தில் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை இந்த மாதத்தில் நடத்துவார். ஆவியானவர் இந்த மாதத்தில் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தினா அதில் தப்பு வராது. ஆவியானவர் நடத்தினா தவறான பாதையில் நடத்த மாட்டார், சரியான பாதையில் நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அப்போ சங்கீதக்காரன் சொல்லும்போது அதுக்கு தான் சொல்லுகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் தான் என்னை நடத்துகிறார். ஆகவே சரியா என்னை நடத்துவார். ஆவியானவர் இந்த டிசம்பர் மாதம் உங்களை நடத்த வல்லவர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இப்படி போனாலும் கர்த்தர் என்னோடு கூட நீர் வருகிறீர். சில நேரத்தில் நம்ம நினைக்கக்கூடாது, ஏதோ நம்மை நடத்துகிறது. சிலர்லாம் பாருங்க, ஏதோ ஒரு சக்தி என்னை நடத்துதுங்க அப்படிங்குவாங்க. யாரோ என்னை நடத்துகிறார்கள். குடும்பத்தில் ஒருத்தர் எனக்கு அவங்க இல்லைன்னா கஷ்டங்க, அவருங்க தான் இந்த குடும்பம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படி. சில பாச கேட்டால் அந்த ஒரு எத்தனையோ ஜனங்கள் வந்தாலும் அந்த ஒரு குடும்பம் இருக்கிறதுனால சபை நடக்குது அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, கர்த்தரே நம்மை நடத்துவார், ஆவியானவரே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் தள்ளி கொண்டு போகிறது பாஸ்டர், ஏதோ சூழ்நிலை அப்படியே நடத்தி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பெரிய பெரிய சிட்டியில் போய் நின்னீங்கன்னா, சென்னை, பெங்களூர், பெரிய பெரிய டவுனில் போய் நின்னீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லையெல்லாம் நம்ம போய் சும்மா நின்னா போதும், ஜனங்க நம்மளை தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், நம்ம நடக்கவே வேண்டாம். அப்படி உணர்ந்துருக்கீங்களா? நம்ம வெயிட்டோடு இருப்போம், எப்படா தூக்கிட்டு நடக்குதுன்னு கஷ்டப்படுவோம். ஜோலார்பேட்டையில் ஒரு முறை அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம், பாசமாக ஒரு கை பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, பேக் ஒரு கை பிடிச்சிக்கணும். இந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்னு அப்படி நினச்சா எப்படி தான் வெளியே கொண்டு வந்து விட்டாங்களோ தெரில, தள்ளிக்கிட்டே வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும், அழகாக திருப்பூருக்கே கொண்டாந்து விட்டாங்க போல. அப்படி ஏதோ சூழ்நிலை தள்ளிக்கிட்டு வந்துருச்சு பாஸ்டர் இந்த 11 மாதங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தரே நம்மை நடத்துகிறார். ஆமே, யாரோ நடத்துகிறார் அப்படின்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஸ்தாபனம் இல்லை, வேற யாருமே இல்லை, கர்த்தரே தான் இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறார். ஆவியானவர் தான் இந்த சபையை அப்படியே நடத்திக்கிட்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கிடையில் எங்களை நேசிக்கிற ஊழியர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வருவார்கள். அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் சூழ்நிலை இப்படி போங்க, இது அப்படியே உங்களை நடத்திக்கிட்டு போயிடும், சபை அப்படியே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்ல சிலர் எங்களுக்கு வந்தாங்க. அப்படி இல்லை, கர்த்தரே என்னை நடத்தினார், ஆவியானவரே என்னை நடத்தினார் அப்படி இந்த வருஷ கடைசியில் சொல்ல போகிறோம், இந்த மாத கடைசியில் சொல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்மை ஏதோ ஒரு
காரியம் நடத்துவது என்று சொல்லாமல், இது ஒரு பிரச்சனை தள்ளி கொண்டு போகிறது, ஒரு வியாதியனை இழுத்து கொண்டு போகிறது என்று சொல்லாமல், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே, அதனால் அவர் நாம மகிமைப்பட போகிறது, அவருக்கு கீர்த்தி வரப்போகிறது, அவர் நாமம் அவருக்கு மகிமை வரும்படியாய் உங்களை நடத்த போகிறார். அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 51:2. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் மெயின் அப்படியே நின்று வாசிக்கிறது நல்லது. அந்த ஆபிரகாமை ஒருவனை அல்லவா அழைத்தேன், அழைக்கும் போது ஒருவனையா ஸ்தோத்திரம், அவனை மாத்திரம் அழைச்சார், எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான்னு சொன்னார். அந்த வசனத்தில் அதுதான் நாம் வாசிக்கிறோம். அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். சொல்லுங்க, அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். மறுபடியும் சொல்லுங்க, அந்த அறிக்கை பண்ணுங்க. இந்த மாதத்தில் என்னை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஒருவனாய் இருக்கும்போது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்போது, ஒரு பெருக்கம் இல்லாமல் தனிமையாய் இருக்கிறவனையும் அழைத்து ஆசீர்வதித்து மல்டிப்ளை பெருக பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாமுக்கு அதே ஆண்டவர் தான், நமக்கு அதே ஆண்டவர் தான். ஆமென். ஆபிரகாமை ஒருவனாக அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர், பெருக பண்ணின ஆண்டவர், அதே ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் அதே ஆண்டவரும் நமக்கு தான். ஆமென். ஆகவே ஆபிரகாமின் கடைசி மூச்சு வரைக்கும் ஆபிரகாமை நடத்தினதை நான் அந்த ஆதியாகமம் முழுவதும் சில நாட்களில் படிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை பயந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் ஒரு பயம் வருகிறது. கர்த்தர் அழகாக நடத்திட்டு வந்துட்டாரு. ஆனால் ஆதியாகமம் 15 நினைக்கிறேன், ஒரு முறை அவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு பயம் நமக்கு சில நேரத்தில் வரும். அந்த பயந்த நேரத்தில் அவர் சொல்றார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி நடத்துறாரு பாருங்க. அந்த பயம் அப்படியே அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், மகா பெரிய பலனாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே நடத்திக்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் மாதம் நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை அப்படி தான் நடத்திட்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது, ஆபிரகாமே, நீ இந்த வனாந்திரத்திலே இந்த கூடாரத்திலே குடியிருக்கிறது போல இருக்கலாம். மற்றவர்கள் பார்வைக்கு நீ ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறாய். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. ஸ்தோத்திரம். வெளியே நம்ம அப்படி டிப்டாப்பாக வரோம், காரில் வந்து இறங்குறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை அப்படி உலகத்தில் வச்சிருக்கிறார். நேற்று ஒரு காருக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வெளி உலகத்துக்கு நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் வனாந்திரத்தில் இருந்தார், வனாந்திரத்தில் கூடாரத்தில் இருந்தார். ஒரு அந்நியனை போல, யாருமே இல்லை அப்படி இருந்தார். அவர் எனக்கு யாருமே இல்லையே, தனியாக என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படி நீங்கள் ஆபிரகாம் உணர்ந்தது போல நீங்கள் உணரலாம். ஆனால் ஆபிரகாமே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நடத்தி கொண்டு போகிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை தந்து நடத்தின ஆண்டவர் இந்த மாதம் நடத்துவார். ஆபிரகாமுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்தது. லோத்து பிரிந்த உடனே ரொம்ப தனியாக இருக்கிறதை ஆபிரகாம் உணர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் சிலர் கடந்த நாட்களில் நம்முடைய சர்ச்சில் எங்களோட கூட இருந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு போனது, ஒரு தனிமையாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்தோம். பாஸ்டர்ஸ் தொடர்பு இல்லை, ஒரு முக்கியமான எங்களோட குடும்பத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அதே போல் இந்த நேரம் ஆபிரகாமுக்கு லோத்து பிரிந்தது ஒரு தனிமையை அவன் இங்கே உணர்கிறான். தனிமையாய் நடந்து திரிவது போல் அவன் உணர்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த உணர்ந்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் எவ்வளோ தூரமோ நடந்து திரி, நீ இருக்கிற அந்த பூமியை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. கண்டிப்பாக உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் அந்த வார்த்தை தந்து அவனை தைரியப்படுத்தினார். இந்த தனிமையை உணர்ந்த போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து எப்படி நடத்துகிறார் பாருங்க. ஆபிரகாமை நடத்தினார். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, கடைசி மூச்சு வரைக்கும், அவன் கடைசி அந்திய காலம் சொல்லலாம், அதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறார்.
எங்க அப்பா புது வருஷத்துல ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. உங்களை ஏந்துவேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகா பேசுறத புது வருஷத்துக்குன்னு அந்த பேசுவாங்க. ரொம்ப அந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல அப்படின்னா நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் நடத்தினதினால் நடத்தி அவர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. ஈசாக்கை கொடுத்து அவர் மகிமைப்பட்டார். இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நமக்கு கர்த்தர் சில காரியங்களை கொடுத்து அவர் மகிமைப்பட போகிறார். ஆமென். அடுத்தது ஈசாக்கு பாருங்க. அந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க சீரியா நாட்டுக்கு போறாங்க. அப்பா தூரமா போறாங்க. இப்பெல்லாம் பக்கத்திலேயே நமக்கு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கும். ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், தாராபுரம் மாவட்டம் அப்படி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப தூரமாக பார்த்துடாதீங்க, என் பிள்ளை தூரமாக அனுப்பிடக்கூடாது, பக்கமாக வச்சுக்கணும், கூட பக்கத்தில் அப்பப்போ போய் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பாசத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியாசார் சீரியா தேசத்துக்கு போகிறார். அங்கே போய் அங்கே சொல்கிறாரு, எங்கள் எஜமான ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? சீமானா வச்சிருக்கிறார், பெரிய ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஓ நல்ல கவனிங்க, எங்கே போய் மகிமைப்படுகிறார் ஆண்டவர்? அல்லேலூயா. திருப்பூரில் உங்கள் மூலமாய் மகிமைப்பட்ட ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ வெளி ஊருக்கு பல இடங்களுக்கு போனாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆபிரகாமை பற்றி பெருமையாக சொல்லுகிறார், தூர தேசத்திலும் கர்த்தர் மகிமைப்பட்டார். இந்த செய்தி, இந்த வாக்குத்தத்த செய்தி தூர தேசத்திலிருந்து எங்களோடு யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. யாருக்குமே நடக்காதது, எங்குமே நடக்காதது இந்த இவங்க வாழ்க்கையில நடந்தது. கர்த்தர் எப்படி மகிமைப்பட்டார்னா, ஈசாக்கு வாழ்க்கையில நம்ம பெண் பார்க்குற காரியங்கள் நம்ம எல்லாம் போகிறோம். நானும் நிறைய பேரோட போகிறேன். ஆனால் கல்யாணம் போய் புதுசாக போயிட்டு இன்னும் நிச்சயம் முடியல, எல்லாமே முடியல, உடனே என் கூட வரியான்னு கேட்டோன்னே அந்த அம்மா வரேன்ட்டாங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி நடந்திருக்காது. ஈசாக்கு வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிறார் என்றால் யாருக்குமே நடக்காதது ஈசாக்குக்கு நடந்தது. எங்குமே நடக்காதது ஈசாக்கு நடந்தது. இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, யாருக்குமே எங்கும் நடக்காத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து மகிமைப்பட போகிறார். இந்த ஊழியத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, யாருக்கும் நடக்காதது, எங்கும் நடக்காதது ஈசாக்குக்கு நடந்தது போல எனக்கு நடந்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் நாமத்தின் தான் இது நடக்குமே தவிர வேற எந்த நாமத்தினால் நடக்காது. ஆகவே ஆண்டவர் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஆண்டவர் நடத்தும் போது மனித தயவு கிடைக்கும். ஈசாக்கு வாழ்க்கையில் அதெல்லாம் நாம் பார்க்கிறோம். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நடத்தும் போது ஆவியானவர் நடத்தும் போது. சங்கீதம் 77:20 மோசே ஆரோனை போல அவர்கள் கையினால் ஆட்டு மந்தையை நடத்துவது போல நான் உங்களை நடத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல வழி நடத்தினீர். அந்த ஆட்டுக்கு மாத்திரம், மந்தைக்கு மாத்திரம் தானா போக தெரியாது. அதுக்கு ஒரு முன்னாடி போக ஒரு ஆள் வேணும், மெய்ப்பன் வேணும். ஸ்தோத்திரம். மெய்ப்பன் இல்லாமல் எங்கேயும் போகாது. அப்படி போனால் வேற எங்கா போய் மாட்டிக்கும். மற்ற மிருகத்தை விட இந்த ஆட்டுக்கு மாத்திரம், இந்த ஆட்டு மந்தைக்கு மாத்திரம் முன்னாடி செல்ல ஒரு மெய்ப்பன் வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் ஆட்டை மேய்க்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மையும், நம்ம ஆடுகள் தானே, நம்மையும் அவர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், என்னை எங்க நடத்துகிறார்? புல்லுள்ள இடங்களில். அல்லேலூயா. அவர் நடத்தினா அப்படிதான் நடத்துவார். ஆமென். சரியான பாதையில் அவர் நடத்துவார். மெய்ப்பனாயிருந்து அவர் நடத்த போகிறார். மெய்ப்பனாயிருந்து
இருந்து வழிகாட்ட போகிற இந்த டிசம்பர் மாதத்தில் அல்லேலூயா, கர்த்தர் நம்மை நடத்தினால் நல்ல வழிகாட்டுவார். நமக்கு வழி தெரியாமல் திகைக்கிறோம், சில நேரத்தில் பிஸ்னஸில் திகைக்கிறோம். ஆண்டவர் நடத்தினால் சரியான வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். வழி இல்லாத இடங்களிலும் வழியை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வழியே இல்லை, அதில் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க முடியும். ஆமென். வழி காட்டுவார், வழி நடத்துவார். சொல்லுங்க, வழி காட்டுவார், வழி நடத்துவார். மூன்றாவது, வழியே இல்லாவிட்டாலும் வழி அவரே உண்டாக்குவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். வழியே இல்லை, கடன் பிரச்சனை மாற வாய்ப்பே இல்லை, ஆனாலும் கர்த்தர் அதில் வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த மாதம் கர்த்தரே உங்கள் குடும்பத்தை நடத்துவார். ஆமென். உங்களை கைப்பிடித்து நடத்துவார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து நடத்துவார். உங்களோடு இருந்து நடத்துவார். உங்களுக்கு இடரல் வரப்போகிறதில்லை, தடுமாற்றம் வரப்போகிறதில்லை. தப்பான வழியிலே நடந்து போக மாட்டோம். நாம் நடக்கும் வழியிலே ஆபத்து வருவதில்லை, ஆபத்து நடக்காது. பிரயாணம் பண்ணும்போது அந்த பயப்படாதீங்க, ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று. நாம் செல்லும் வழியிலே நமக்கு தேவை எல்லாம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அந்த வழியிலே பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் நடத்தினால் பாதுகாப்பு. ஆண்டவருடைய நடத்துதலுக்கு இந்த மாதம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆவியானுடைய நடத்துதலுக்கு உங்களை என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய பிஸ்னஸை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். ஆமென். இந்த ஆபிரகாமை நடத்தினதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வனாந்திரத்தில் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. வனாந்திரத்திலே நடத்தினவர். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாஸ்டர் PS ராஜாமணி ஐயா அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர்கள் ஒரு செய்தி கொடுத்ததை நான் எங்கேயோ பார்த்தேன். அதில் இப்போ 2 ஞாபகம் வருது. வனாந்திரத்திலே வழியை திறக்க வல்லவர், கடலிலே வழியை திறக்க வல்லவர். இன்னொரு தலைப்பு மறந்துட்டேன். ஸ்தோத்திரம். ஈசாக்கு அந்த தேசத்திலே இருந்தான், பெரிய பஞ்சம். ஆனாலும் எங்காவது போயிடலாமா, வேற ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடலாமா, நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டு சொல்கிறார், இல்லைப்பா அங்கேயே இரு, நான் உன்னை நடத்துவேன், நீ அங்கேயே இரு என்று சொல்லி உங்கள் அப்பாவை நடத்தினல உன்னையும் நடத்துவேன். ஆமென். நம்ம தாய் தகப்பனை கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவங்கள நடத்தின ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆமென். அவங்களுக்கு கார் இல்லை. எபி பிரதர், உங்கள் அப்பாவுக்கு இருக்கும்போது கார் வச்சுருந்தீங்களா? இல்லை. பைக் வச்சுருந்துருக்கீங்கள? நல்லா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாவுக்கு கார், நான் கார் வாங்கி எங்கள் அப்பாவை காரில் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நடக்கலை. அதனால் எங்கள் அப்பா வாங்க விட மாட்டார். அது வேறு. அந்த காலத்து மனுஷர்கள் பைக்கே வாங்கி விட மாட்டாங்க. அந்த சைக்கிள் போதுப்பா அப்படிங்குவார். ஏன்னா அது எங்கேயோ ஓரமாக போகும். ஆமாம், அதில் போகிறவங்களையே நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டேன். நான் வாங்கும்போது 19,000 என்னமோ. ஆனால் எங்கள் அப்பாகிட்ட வந்து சொன்னேன், அப்பா 6,000. ஏய் என்னடா 6,000 ரூபாவா? இப்போ கதை அப்படி தான் ஓடி வாக்கு லைவ் போயிட்டுருக்குல்ல. ஏன்னா சிலர்லாம் அந்த காலத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த முழு தொகை சொன்னாலே டப்பு நின்னால் நின்றோம். அதனால் பாஸ்டர் மைட்டிங் சில நேரத்தில் சொல்லும்போது இந்த இதுதான் அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவா அப்படின்னு. எங்கள் அப்பா அந்த 6,000 ரூபாய்க்கு என்னை திட்டினாரு பாருங்க. அது உண்மையான விலை நான் சொல்லவே இல்லை. ஸ்கூட்டர் வாங்கினப்போ. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, ஈசாக்கை வாக்குத்தத்த அப்பாவை நடத்தினது போல உன்னை நடத்துவாப்பா. உங்கள் தகப்பனார் நினச்சிக்கங்க, அவங்களெல்லாம் அழகாக நடத்தி இருக்கிறார், உங்களை நடத்துவார். நம்முடைய தாத்தா பாட்டியை நடத்தினவர் நம்மை நடத்துவார். ஆமென். யாக்கோபு தனியாக படுத்திருக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட வருவேன், உன்னை காத்து உன்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன். பைபிள் நீ எங்கே பார்த்தாலும் சரி, அநேக பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்களை ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். அவரே நம்மை நடத்துகிறார். அவரே நம்மை வழி நடத்தி மகிமைப்பட போகிறார்.
அப்ப இந்த மாதம் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்களை நடத்தி, உங்கள் குடும்பத்தை நடத்தி. ஆமே. யோசேப்பை கர்த்தரே நடத்தினார். அவனுக்கு பசங்க அண்ணன்மார்கள் நினைச்சாங்க நம்ம தான் வித்துட்டோம், நம்ம தான் தள்ளி விட்டோம். இல்லை 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 இல்லை, அவர் சொல்றாரு நீங்க இல்லை, கர்த்தர் தான் எங்களை இங்கே கொண்டு வந்தார். கர்த்தன் அவர் சொல்றாரு பாருங்க, வித்து போடலாம், வேற அந்நிய கையில் ஜெயிலில் போடலாம், எப்படி எப்படியோ வேற நாட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம், அண்ணன்மார்கள்லாம் வித்திருக்கலாம். ஆனால் அண்ணன்மார்கள் நடத்துல கர்த்தரே என்னை இவ்விடத்துக்கு கொண்டு வந்தார். அப்படின்னா கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார் என்று அறிக்கை பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் அந்த அறிக்கை பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்தினால் அவருடைய நாமம் மகிமைப்படும், மகிமையாய் மாறும். ஆமென். யோசேப்பு வாழ்க்கை மகிமையாய் மாறிட்டு இந்த டிசம்பர் மாதம் உங்க வாழ்க்கை கர்த்தர் மகிமையாய் மாற்றப் போகிறார். கண்டிப்பா இந்த மாதம் ஆண்டவரே உங்களை நடத்துவார் என்றால் பின் நாட்களில் அது மகிமையாய் இருக்க போகிறது. இன்னொரு வசனம் சொல்லி, உன்னை நித்தமும் நடத்தி. ஏசாயா 58:11. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய நல்ல பிளான் போட்டு வச்சார். இதை முடிக்கிறேன், கவனிங்க. பிளான் போட்டு வச்சிருந்தார். இப்படி செய்யணும். நீங்க எல்லாம் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க. என் பிள்ளை இப்படி படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நிறைய பிளான் வச்சிருக்கிறீங்க. பவுல் அப்படிதான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தார். ஆனால் ஆவியானவரோ அந்த பிளானை மாத்திட்டார். அப்போ உன் பிளான் சும்மா இருக்கட்டும், என் பிளான்ல தான் நடத்துவேன் அப்படின்னு அந்த ஊழியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை. அதுக்கு பின்னாடி பாருங்க, அவருடைய ஊழியமே மகிமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படி அவருடைய பிளான்ல ஊழியம் செஞ்சிருந்தா மகிமையா இருந்திருக்காது, கர்த்தர் மகிமைப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே இந்த டிசம்பர் மாதம் உங்க பிளான்லாம் ரிஜெக்ட். கஷ்டமா இருக்குல்ல இந்த கேட்டா? என்ன பாஸ்டர், நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு என் ஞானத்தில் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதே இன்றைக்கி எல்லாம் தவிடுபடி ஆகிறது. நம்முடைய பிளான் எல்லாம் அதெல்லாம் தூக்கி வீசுகிறார் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பொறுப்பெடுக்க போகிறார். அவன் பிளானை ஆண்டவர் மாற்றிட்டு ஆவியானவர் பொறுப்பெடுத்தார் பாருங்க. அதுக்கு பிரகாரம் தான் மகிமையான ஊழியம். என்ன ஊழியம்? ஊழியம்தான், ஆனால் இப்போ மகிமையான ஊழியம். ஜனங்கள் இருந்தார்கள், இப்போ திரளான ஜனங்கள், புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பிளான், அது என்ன வேற பாஷையில் எப்படி சொல்லலாம், நீங்கள் சில பிளான் ஒரு வரைபடம் செஞ்சு வச்சுருப்பீங்க, திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, அது செட்டப்பா ஒரு செட்டப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கு காலையில் கர்த்தர் அதை கலைக்கிறார். ஆமே. அது இல்லைப்பா, நான் நடத்துவேன். ஆவியான அதை இன்றைக்கு மாற்றி அமைக்க போகிறார். பவுல் வாழ்க்கையில் அதை அப்படி மாற்றி அமைத்ததுனால ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இரண்டாவதாக கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார்னா ஆதரித்து நடத்துவார். இந்த பாட்டு ஒரு வறுமையான கடைசியில் பாடணும். என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவரே கொடுத்து ஆதரித்து நடத்துவார். ஆபிரகாமை 40 இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடத்தினார். ஸ்தோத்திரம். அவர்கள் எங்கேயும் போய் விதைக்கல, எங்கேயும் போய் விலைக்கு எதுவும் வாங்கல, எல்லாம் கர்த்தரை கொடுத்தார். இந்த மாதம் எல்லாமே கர்த்தரை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் எல்லா தேவைகளும் கர்த்தரை கொடுப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடம் வனாந்தரத்தில் அந்த ட்ரெஸ் யார் கொடுத்தது? செப்பல் யார் கொடுத்தது? ஃபுட்டு யார் கொடுத்தது? இறைச்சி யார் கொடுத்தது? தண்ணீர் யார் கொடுத்தது? அதுதான் ஆதரவு. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்மலை தேனினாலும் உச்சிதமான கோதுமை நாளும். அதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் அதை கொடுக்கறது பாருங்க, எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அவர் நடத்தினா உச்சிதமான கோதுமை நாளும் கண்மலை தேனினாலும். ஆமே.
திருப்திப்படுத்துவேன்னு சொல்றார். இந்த மாதம் திருப்தியா இருக்கும். சொல்லுங்க, திருப்தியா இருக்கும். ஆமே, கர்த்தர் திருப்தியா நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்டதுக்கு திருப்தின்னா ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன? கர்த்தர் இந்த மாதம் நம்மளை திருப்தியா நடத்துவார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதுல நடத்துகிறார். கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய் என்று சொல்லுகிறார். நட்டாத திராட்சை தோட்டத்தின் நீ அனுபவிப்பாய். வயல் நிலங்களின் பலன்களை நீ அனுபவிப்பாய். இவைகளெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள். எங்கே? வனாந்தரத்தில். மன்னாவை 40 வருடம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, போதும் போதுங்கிற அளவுக்கு காடையை கொடுத்தார். ஒரு பாஸ்டர் சொல்லும்போது அந்த காடை மூக்கு வழியா எட்டி பார்த்துச்சான். அப்போ எப்படி தின்றுருக்குறாங்க பாருங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். மூக்கு வழியை எட்டி பார்க்குற அளவுக்கு சாப்பிட்ருக்குறாங்க. போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கா. அவங்க வஸ்திரம் பழசாகலை. காலையில் போட்ட ட்ரெஸ்ஸு சாயந்தரம் சொல்ல கஷ்டமாக இருக்குல்ல. ஆமாம், நல்ல வேலை எங்களுக்கெல்லாம் அந்த பாஸ்டருடைய ஸ்தாபனத்தில் எங்களுக்கு அடிக்கடி தொடர்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அவங்க வந்தால் எப்படி கை கொடுக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு 2 நேரம் குளித்தா தான் எனக்கு எப்பவுமே திருப்தியாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் இவங்களுக்கு வனாந்திரத்தில் அந்த ட்ரெஸ்ஸு பழசாகலை. ஆமாம், கால் வீங்கலை. நமக்கு கொஞ்ச நேரம் வந்தீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு காலை பார்த்துக்குங்க. கால் வீங்கலை. ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த கோத்திரத்தில் பலவீனன் ஒருவனும் இல்லை. அதுதான் ஆதரவு. கர்த்தர் இந்த நாட்களில் அந்த எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, ட்ரெஸ் எடுக்கணுமே, பல விதமாக பெற்றோர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடைக்கு போகாட்டி இப்போ வீட்டுக்கிட்டே வந்துடுறான். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்துடுறாரு. எல்லாத்தையும் இங்கே எந்த ஊர்? அவர் கரூர் பக்கத்தில் இருந்து வரார். ஆமாம், போனால் தள்ளி விட்டாலும் போக மாட்டேங்கிறார். வந்து ஒரு பில் கட்ட வச்சுட்டு போயிடுவார். வருஷத்தில் ஒரு தடவை. நம்ம கடைக்கு போக வேண்டியதில்லை, அப்படி வந்துடுவார். ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே அதுதான் வாசிக்கிறோம். கர்த்தர் ரொம்ப அருமையாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். உங்களையும் அப்படி கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. இந்த நாட்களிலே சங்கீதம் 34:10 பார்க்காம சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி நம்ம சொல்ல போறோம். ஆமே. விசுவாசி, இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இது வருஷத்தின் ஆரம்பத்தில் சொல்லணும், நான் வருஷ கடைசியில் சொல்றேன். ஆமே. ஆகவே தேவன் உங்களை வனாந்தரத்திலே நடத்தி மகிமைப்பட போகிறார். உங்களுக்கு ஆதரவாயிருந்து நடத்த போகிறார். 3வது சொல்ல டைம் இல்லை, அற்புதம் செய்து அவர் மகிமைப்பட போகிறார். கானா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்த போது திரளான ஜனங்கள் வந்து சேர்ந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத பார்த்து ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க. நம்முடைய சபையில் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை ஆண்டவர் மகிமைப்படும் போது இந்த சர்ச்சுக்கு ஏராளமான ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே புது வருடத்தில் வரப்போகிறார்கள். ஆமென். ஆகவே அதை வீட்டில் போய் தியானிங்க. 2ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்து மகிமைப்பட்டார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போறார். டிசம்பர் மாதம் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா பிரதர், ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென் பிரதர், தம்பி, ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த மாதம் அவர் அற்புத அதிசயங்களை செய்து அவர் மகிமைப்பட போகிறார். அது நீங்க என்ன அற்புதம் தெரியாது. கர்த்தருடைய நாமம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வனாந்திரம் போன்ற இந்த சூழ்நிலையில் நடத்தி, அவர் நடத்தினா ஒரு குறைவு இருக்காது. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து நடத்துவார். அவர் ஒரு அதிசயம் அற்புதம் செய்து அவர் மகிமைப்பட போகிறார். உங்களை நடத்த போகிறார். இந்த வருஷம் மாதம் கடைசி ஆராதனையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஓ, நீங்கள் ஆவலோடு ஓடி வந்திருக்கிறீங்க.
உங்களை விசேஷித்த விதமாக இந்த ஆராதனையில், வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்து மகிமையாய் அவர் நடத்த போகிறார். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நடத்தின தேவன் எங்களை நீ நடத்த வல்லவராயிருக்கிறீர். யோசேப்பை நடத்தின ஆண்டவர் எங்களை நடத்த போகிறீர் அப்பா. நீர் மகிமைப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கை நடத்த போறீங்க. நீர் மகிமைப்படும்படியாய் எங்கள் பிசினஸை நடத்த போறீங்க. நீர் மகிமைப்படும்படியாய் இந்த ஊழியத்தை நடத்த போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில் இந்த முதல் நாளிலே கலிகூறுங்க, ஆவியிலே கலிகூறுங்க. கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறார். தேவைகளை அவரே சந்திக்க போகிறார். நீங்க இல்லை, அவரே சந்திக்க போகிறார். அவர் நடத்தினா ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. அவர் நடத்தினா ஆச்சரியமா இருக்குங்க பாருங்க. தேவனே, இந்த நாட்களில், இந்த டிசம்பர் மாதம் எங்கள் வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தாலும் நீர் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தினது போல, வாக்கு தத்தம் தந்து நடத்தினது போல, கரம் பிடித்து நடத்தினது போல, ஆலோசனை தந்து நடத்தினது போல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அற்புதமாய், அதிசயமாய் நீர் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆதரவாயிருந்து நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்து நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வழி இல்லாத இடத்திலும் நீர் வழியை உண்டாக்க வல்லவர். அந்த வார்த்தை சொல்லுங்க, வழி இல்லாத இடத்திலும் அவர் வழியை உண்டாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதன் ஆவியில நான் உணர்கிறேன். வாய்ப்பு இல்லை, நடக்காது அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் அற்புதமாய் நடத்த போகிறார். ஆச்சரியமாய் நடத்த போகிறார். தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நடத்த போகிறார். ஓ ரியான்சரபா கபா ரியான்சரபா. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் பிசினஸோடும் இன்றும் என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.